நம்முடைய தந்தையாகிய இறைவனவர்களும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடவரும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை வழியில இறை வார்த்தைகளை வாசித்து தியானிக்க முடியாது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த பழைய ஏற்பாடு என்பது எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 ஆகிய வசனங்களை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் தன் கையில் இருந்த குறட்டால் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடம் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கிற்று, உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்றார். பின்பு யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் குரலை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. செபிப்போம். கிருபை உள்ள கடவுளே, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை, பரிசுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை உம்மாலே அழைப்பு பெற்றிருக்கிறது, உம்மாலே அனுப்பப்படுகிறது, உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்கின்ற செய்தியை எஸ்ஐயா தீர்க்கனின் வழியாய் நாங்கள் கேட்பதற்கு இப்பொழுது காத்திருக்கிறோம். நீர் வந்து எங்கள் மத்தியிலே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை குறித்து நாம் அதிகமாக தியானித்து கொண்டே வருகிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் எஸ்ஐயாவினுடைய அழைப்பை பற்றி அவரே சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். எஸ்ஐயாவினுடைய அழைப்பு கிமு 8ஆவது நூற்றாண்டில், கிமு 742ஆம் ஆண்டில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பின்னணியை பார்க்கிற பொழுது 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 26வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருடம் என்று சொல்லப்படுகிறது. உசியா என்ற ஒரு ராஜா, அவருக்கு இன்னொரு பேர் அசீரியா என்ற பெயர் இருந்தது. யூதாவை தலைமையிடமாக கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது எஸ்ஐயா தீர்க்கதரிசன காலத்துல நமக்கு தெரியும் 3 பிரிவுகள் அதில் இருக்குது. 1லிருந்து 39 வரை, 42லிருந்து 44லிருந்து 50 வரை, அதன் பிறகு 66 வரை. சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்பின் காலம், சிறையிருப்புக்கு பின், 3 பகுதிகளாக எஸ்ஐயா தீர்க்கதரிசி பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறையிருப்புக்கு முன்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த இடத்துல எஸ்ஐயா படம் எடுத்து காட்டுகிறார். தீர்க்கர்களுடைய இளவரசன் என்று அழைக்கப்பட்டவர், அது மட்டுமல்ல பரிசுத்தத்தின் தீர்க்கன் என்று அழைக்கப்பட்டவர். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எஸ்ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளே யெகோவா ரட்சிப்பு, கடவுளே மீட்பு, கடவுளே ரட்சிப்பு என்று அர்த்தம். அப்போ அவருடைய காலத்துல உசியா என்கின்ற ஒரு ராஜா, அதாவது அசிரியா அவனுக்கு இன்னொரு பேர், உசியா அசிரியா என்று இருக்கின்ற ஒரு அரசன், யெகோவா என் பலம் என்பது அர்த்தம். உசியா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என் பலம் என்று அர்த்தம். இந்த அசிரியா அல்லது உசியா என்கின்றவன் தன்னுடைய 11வது வயதிலேயே யூதாவிற்கு அரசனாக நியமிக்கப்படுகிறான். கடந்த வாரத்தில் நாம் அன்னாள் சாமுவேல் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்தோம். சாமுவேல் தான் முதல்ல இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவை நியமித்து பிரதிஷ்டை பண்ணுகிறார். கடவுள் அவர்களிடத்தில் கேட்கிறார். கடவுள் மக்களை ஆட்சி செய்கிறவராய், வழிநடத்துகிறவராய், ஆளுகிறவராய் இருக்கிற பொழுது மக்கள் என்ன கேட்கிறார்கள்?
அந்த ஊரை பாருங்க, பக்கத்து ஊரை பாருங்க, எதிர் ஊரை பாருங்க, நம்ம சுற்றில இருக்கிற ஊரை பாருங்க, எல்லா ஊருக்கும் ராஜா இருக்கிறாங்க. நமக்கு ராஜா இல்லை. அதனால ஒரு ராஜா எங்களுக்கு வேணும். கடவுள் தான் ஆளுகிறார் என்பதை அவர்கள் மறந்து, கடவுளுடைய வழிநடத்துதல்களை, கடவுளுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை மறந்து உலக பிரகாரமான ஒரு அரசனை அவர்கள் கேட்கிறார். ஆனாலும் கடவுள் அவர்களுக்கு அவருடைய விண்ணப்பங்களை, அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களை கடவுள் நிறைவேற்றுகிறவராக தான் இருக்கிறார். நாம் என்ன வேண்டுகிறோம் அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அவருடைய சித்தத்திற்கு இசையை கேட்கிற பொழுது, அந்நாள் தான் இந்த சமூகத்தில் அவமானப்படுத்தப்படுகிறோம், அந்த அவமானத்திலிருந்து என்னை நீக்கும் என்று கேட்டாள். குழந்தை கிடைக்கல. ஆனால் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் உனக்கு அந்த ஆண் பிள்ளையை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது அவளுக்கு கடவுள் கொடுக்குறார். அப்போ விண்ணப்பங்களை கேட்கிற அரசன் என்று கேட்டார்கள், கொடுத்தார். முதல் அரசன் நமக்கு தெரியும், சவுல். சவுலுக்கு அடுத்து தாவீது, தாவீதுக்கு அடுத்து சாலமோன், சாலமோனுக்கு அடுத்து யெரொபெயாம். அந்த காலத்துல இஸ்ரேல் தேசம் ரெண்டா பிரியுது. வடநாடு தென்னாடு, யூதா இஸ்ரேல் ரெண்டு பிரிஞ்சிடுச்சு. அப்ப யெரொபெயாம் ரெகோபெயாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உனக்கு எந்த நாடு எனக்கு எந்த நாடுன்னு வச்சுக்கிறாங்க. அதன் பிறகு வந்த அரசுகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அவ சிங்காசனம் வெறுமையாக கூடிய சூழல்ல கடைசி அரசர்கள் கூட அங்க இஸ்ரவேலை சரியாக ஆட்சி செய்ய முடியாத சூழ்நிலையில இந்த உசியா என்பவன் ஆட்சியாளனாக வருகிறான். யூதாவில் 11 வயசு, ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அவன் ராஜாவாக இருக்கிறான். நல்ல சிறப்பா செய்யறான், கடவுளுக்கு பயந்து அவன் செய்கிறான். ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது அரசனுடைய பணியை மறந்து அவன் வேறு ஒரு பணிக்கு செல்லுகிறான். அது என்ன பணின்னு சொன்னா ஆசாரிய பணி. அரசன் ஆசாரிய பணியை செய்ய வேண்டியது இல்லை. அதற்கென்று ஒரு குலம் இருக்கிறது, அதற்கென்று ஒரு கோத்திரம் இருக்கிறது. லேவியர் என்ற குலத்தை கடவுள் அதற்காக வைத்திருக்கிறார். அவர்தான் தூபம் காட்ட வேண்டும், ஆசாரிய பணி, ஆலய பணிகள் எல்லாம் செய்யணும். இங்க கூட நமக்கு கோயில் பிள்ளைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். கோயில் பிள்ளை அந்த வேலையை செய்யறாரு, தலைவர் அந்த வேலை செய்யறாரு, செயலாளர் அந்த வேலை செய்யறாரு, பொருளாளர் அந்த வேலை செய்யறாரு, ஐயர் அந்த வேலை செய்யறாரு. அவங்க அந்தந்த வேலையை செய்யறாங்க. அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகும்போது தான் பிரச்சனை வருது. இங்க கடவுள் அவனுக்கு கொடுத்த ஆளுகை செய்கிறான், ஆட்சி செய்யும், அவ்வளவுதான். ஆனால் அவனே என்ன செய்கிறான், உசியா அவன் கடவுளுடைய பலிபீடத்துல போய் அவனே தூபம் காட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஆசாரியர்கள் சொல்றாங்கப்பா, நீ செய்யக்கூடாது, உனக்கு அந்த வேலை இல்லை, ஆசாரியர்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னும் போது அவன் சொல்றான், என்னவன் நான் ராஜா, நீ என்ன எதிர்க்கிறீங்களா, நான் செய்யறது தானே கரெக்ட் அப்படின்றான். இப்போ அவன் செய்த நன்மைகளெல்லாம் மறைஞ்சு இப்போ அவன் தீமையின் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது கடவுள் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனைன்னா, அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்ததுன்றார். அவன் நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்தது மட்டுமல்ல, அவன் மரித்து நகரத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். தொழுநோயாளிகளை ஊர்வலம் சேர்க்க மாட்டாங்கல்ல, தூயின் ஊருக்கு வெளியே விட்டுருவாங்க. ஒரு ராஜா கடவுளுக்கு விரோதமாய் செய்ததுனால அவளை கொண்டு போய் வெளியே போட்டாங்க. இப்ப ராஜா போயிட்டாரு. இப்ப சிங்காசனம் வெறுமையா இருக்கிறது, ஆட்சி செய்யறதுக்கு அரசன் இல்லை. இந்த சூழ்நிலையில எசையாவுக்கு ஒரு கனவு வருகிறது. அது என்ன கனவு? ஆலயத்துல சிங்காசனம் இருக்கிறது, சிங்காசனத்துல கடவுள் அரசனாக அமர்ந்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் எசையா. அது என்ன செய்தி? மனித ஆட்சியாளர்கள் சரியான முறையில என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. நீங்க தான் வேண்டி வேண்டி கேட்டீங்க, உனக்கு ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்டீங்க. இப்போ அந்த ராஜா என்ன செய்யறாரு? சரியானபடி ஆட்சி செய்யல. இப்போ வெறுமையா இருக்குது. சிங்காசனம் வெறுமையா இருக்கிற நேரத்துல இப்பொழுது
உசியா மரணம் அடைந்து ஆட்சி பீடத்துல ஆள் இல்லாத நேரத்துல கடவுள் தானே அரசன் என்பதை எசையாவின் வழியாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ராஜா மரணம் அடைந்த பின்பு அங்கே அரசாட்சியும் அங்கே வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. பாண்டிய மன்னன் காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். மதுரையில இருந்து பாண்டிய மன்னனாக இருந்த ஒரு மன்னன் தான் ஒரு மனிதனுக்கு அநீதி இழைத்ததுனால, என்ன கோவலன் கண்ணகி கதை உங்களுக்கு தெரியும். அநீதி இழைத்ததுனால அவன் என்ன செய்கிறான்? பாண்டிய மன்னன் தன்னுடைய உயிரை இழந்து தன் ஆட்சியை இழக்கின்றான். அநீதி இழைத்ததுனாலே அவன் நீதியின் செங்கோல் வீழ்ந்தது அப்படின்னு அந்த கதை வசனத்துல வரும். இங்கேயும் அதுதான் நடக்கிறது. நீதியின் செங்கோல் இறைவனை விட்டு மனித அரசனை நம்பின மக்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைகிறது. அரச மாண்புகள், அரச அந்த சிம்மாசனம் காலி. ஆனா இப்ப யார் இருக்கிற மாதிரி பாக்குறாரு எசையா? கடவுளே அங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறாரு. அந்த காட்சி அவருக்கு எப்படி இருக்கிறது? இங்கே ஒரு சிம்மாசனம் சரிந்து போனது, ஆனால் அங்கே சிம்மாசனத்துல வீற்றிருக்கிற கடவுளை அவர் பார்க்கிறார். அந்த கடவுள் நீதியின் சிங்காசனம், தூய்மை, மகிமை, பிரகாசம். அந்த காட்சி பார்க்கிற பொழுது எசையாவுக்கு ஒரு திகில் வருகிறது. ஏன் காரணம் என்னன்னா, அந்த அரசன் இருக்கிறவர்கள் தான் இவங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இஸ்ரவேலுக்கும் சரி, யூதாவுக்கும் சரி. இப்ப அரசன் இல்லைன்ன உடனே பக்கத்துல இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உஷாராயிட்டான். அங்க ராஜா இல்லை, இவங்களுக்கு போய் என்ன பண்ணலாம்? ஈஸியா அடிச்சு இந்த நாட்டை அபகரிச்சிடலாம். காட்டு மிராண்டிகளை போல பக்கத்தில் இருந்த அசீரியர்கள் படையெடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப எங்க ஓடுறதே இல்லை. ராஜா கிட்ட போய் சொல்லணும், ராஜா தான் இல்லையே. அப்ப எங்கதான் வரணும்? அவங்க கடவுளை தேடி தான் வரணும். அப்ப கடவுளிடத்துல வருவதற்கான அந்த சூழ்நிலை பார்க்கிற பொழுது வெறுமையான சிங்காசனம் இருக்கிற அந்த இடத்துல கடவுளே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக அங்கே பார்க்கிறார். எசையாவினுடைய அந்த காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்க பாருங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிற உயரமான சிங்காசனம். அப்ப அவருக்கு பணிவிடை செய்யறாங்க ரெண்டு பேரும். யார் பணிவிடை செய்துங்கிறாங்க? சேராபின்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த சேராபின்கள் அப்படின்னும் போது ரெண்டு பேர் ஒண்ணு கேருபின்கள், சேராபின்கள் இல்லையா? ஒரு பாட்டு ஒண்ணு அடிக்கடி பால்மர் சார் பாடுறாரு. சிங்காசனத்தில் ஏற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கடவுளுக்கு யார் பணிவிடை செய்திருக்கிறாங்கன்னா சேராபின். சேராபின்களுக்கு என்ன வேலை? வேதம் சொல்லுகிறது, சேராபின்கள் இறைவனுடைய நேரடி பிரசன்னத்தில இருந்து அவரை துதிக்கும் ஒரு ஆவியான ஒரு கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம், தேவ தூதருடைய ஒரு வகையானவர்கள் அவர்கள். இரண்டாவது வசனத்துல சொல்லுகிறது, சேருபின்கள் அவரை சூழ நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அந்த கடவுளுடைய சமூகத்துல நின்று எப்பொழுதும் அவரை துதிக்கின்றதுதான் அவங்களுக்கு வேலை. சேராபின்களுக்கு என்ன வேலை? துதிக்கிறது தான் வேலை. கடவுளை பக்கத்தில் நின்று கடவுளை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. அதுதான் அவங்களுடைய வேலை. அவரை புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிற ஒரு மக்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் 4 முகம் கொண்டவர்கள். இவங்க யாரு? 4 முகம் கொண்டவர்கள். சரி, கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் 2 முகங்கள் கொண்டவர்கள். அவர்கள் என்ன வேலை? அவர்களுக்கு இதே வேலை தான், கடவுளுடைய பணிவிடைக்காரர்கள். நிறைய வசனம் இருக்குது. ஆதியாகமம் 3:22, எசேக்கியேல் 10:1-20 வரலையும் இந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க. இப்படி கேருபீன்கள் இருந்த ஒரு ஆள் தான் லூசிபரா மாறி கடவுளுக்கு எதிராக போயிட்டாரு. கடவுள் அவரை தூக்கி அடிச்சு துரத்திட்டாரு.
எசையா 14:12 14 அவன் விழுந்தான், அவனை தூக்கி அடிச்சு பந்தாடி போட்டார். அப்ப இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் வரிசையில இந்த சேராபீன்கள் கடவுளை அங்கே துதித்து தம்முடைய முகத்தை மூடி 2 சட்டைகளால் தம் தம் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கடவுளை அவர்கள் கம்பீரமாய் பாடுகிறார்கள். இவர்தான் நம்முடைய ராஜா, இவர்தான் நம்முடைய ஆளுகிறவர். உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கடவுள் நீதியின் அரசராக ஜோதிமயமாய் அரியணையிலே வீற்றிருந்து மக்களுடைய உள்ளங்களை ஆளுகின்ற ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். சாதாரண உலகத்தை ஆட்சி செய்கிற மனுஷங்களா இல்லை. ஆட்சி இப்படி வரும், இன்னைக்கு இவன் இருப்பான், நாளைக்கு அவன் இருப்பான், இன்னொருத்த வருவான் போவான் வருவான், இப்படிதான் மாறிட்டே இருக்கும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறதா? மனிதனுடைய நிலை மாறுகிறதா? மக்கள் மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் நலன் அப்படின்னு சொல்லினே தான் இருப்பாங்க. தம் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. இது பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது. ஆனால் இங்கே இறைவனுடைய சிங்காசனத்துல அவர் உலக வரலாற்றில் செயல்படுகிறவராக, தன்னை இந்த உலகிற்கு ஆட்சி செய்கிறவராக, அன்பின் ஆட்சியை செய்கிறவராக இங்கே எசையாவுக்கு காட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் அண்ட சராசரங்களை ஆட்சி செய்கிறவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறவர். அதனால சேராபீன்கள் பாடுகிறது, துதித்து பாடுகிறது, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் பாடுகிறது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற கடவுள். இன்றைக்கு பரிசுத்தம் என்பதுதான் அவருடைய இயல்பு. கடவுளுடைய இயல்பு என்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீதி, தூய்மை கடவுளுடைய பிரிக்க முடியாத பண்புகள். அந்த பண்புகளின் பிரசன்னத்தை தான் எசையா இங்கே பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய பிரசன்னத்தை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? ஐயோ நான் அதமானேன். அதமானேன்னா செத்து போயிட்டான்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய அந்த நேரடி பிரசன்னத்தை அவர் பார்க்கிற பொழுது ஐயோ நான் செத்து போயிட்டேன். ஏன் அப்படி அந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன் அந்த வார்த்தை அவர் சொல்றாரு? கடவுளுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக மனிதனுடைய பாவ நிலைமையினால் வாழ்க்கையில் இருக்கிறவன் நிற்க முடியாது. கடவுள் பரிசுத்தர், பாவ உணர்ச்சி இப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிறது. ஐயோ கடவுள் எனக்கு காட்சி கொடுத்து விட்டார், நான் பாவியான மனுஷன், நான் அக்கிரமம் செய்கிறவன், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நான் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறவன், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன். ஆனா கடவுள் என்னை சந்தித்தார். கடவுள் அவருடைய திருமுகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். இப்போ என் பாவ நிலைமை நான் அறிக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவமான மனுஷன், அசுத்த உதடு உள்ளவன். நான் யாரு? அசுத்த உதடு உள்ளவன். அப்படியே நீங்க திரும்பி அங்க போங்க. இல்லை, பேதுரு ராத்திரி எல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. ஏசு அங்க போய் நிக்கிறாரு. ஒரு 2 படகு இருக்குதாங்க. மீன் பிடிச்சி போனா ராத்திரி எல்லாம் மீன் கடிக்கல, படகை கொண்டாந்து வச்சுட்டு அது வலையெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பா ஒரு படகை கொடுப்பா, பேசணும். நான் கொடுத்துட்டான். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்துட்டு இருக்கிறாங்க. படகுல இருந்து போதகம் பண்றாரு. இப்ப போதகம் பண்ணி முடிச்ச பிறகு பேதுரு கிட்ட சொல்றாரு, வலைய கொண்டு போய் ஆழத்துல போடு. அவன் சொல்றான், ஐயர ராத்திரி எல்லாம் போய் போட்டு பார்த்துட்டோம், ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்க போனோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. வழக்கமா ஆழத்துல தான் நிறைய மீன் கிடைக்கும், இன்னும் என்று பாட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா சொன்ன, நீ போய் போடுப்பான். அவன் போட்டான். 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற செபதேயுடைய குமாரர்கள் 2 பேர் மீன் பிடிச்சிருக்கிறான்.
யோவானு யாக்கோபு அவனு கூப்பிடுறானே, வாங்க இதை தூக்க முடியல, வாப்பா வாப்பா. இப்போ பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா, என்னை விட்டுட்டு நீ போயிடு தயவு செய்து, நான் பாவமான மனுஷன். ஆழத்துல போய் மீனை போடு, மீன் புடினாரு, பிடிச்சான். இப்ப அவனுடைய கடவுளுடைய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை அவரை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்கிறது பேதுருவ. அது என்ன நிலை? நான் பாவமான மனுஷையா. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நீ பரிசுத்தமானவர், வல்லமுடைய உன் கூட நிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன் திருமணம் நிற்பதற்கு என்னால முடியாது, அதனால் தயவு செய்து நீ போயிடு. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வாப்பா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறேன், நான் மாத்தணும். என்ன ரிசல்ட் பாத்தீங்களா? 2 படகு ரொப்பி மீன். சந்தோஷமா ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டான், இன்னைக்கு பலன் கிடைச்சிச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? நீ என் பின்னால வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிற உடனே அந்த மீன், படகு, வலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி போயிட்டான். ஆண்டுடைய வார்த்தையினுடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்தம் எல்லா மக்களையும் தனக்கு பின்னாக வர வைக்கிறது, பாவ வாழ்க்கையை உணர்த்துகிறது. இப்ப நீங்க யோசிங்க, கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுளுடைய பேர் சொன்னாவே அவருடைய பரிசுத்தமும், அவருடைய உண்மையும், அவருடைய நீதியும், அவருடைய மாட்சியும் மகிமையும் நம்ம கண் முன்னால வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், உனக்கு முன்னால் நீங்க தகுதி இல்லை. அந்த பாவ அறிக்கை செய்கிற நிலை நமக்குள்ள தானா வரணும். போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சை பாக்குறீங்க, ஒரு சிலுவையை பாக்குறீங்க, இப்படி ஒரு முத்தம் ஊத்துக்கிறது, இப்படி ஒரு சிலுவை போட்டுக்கிறது, என்ன காரணத்தினால அது செய்றீங்க சொல்லுங்க பாப்பா. எதுக்கு? உன் பக்தி, கடவுளே எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, நான் பாவம் செஞ்சுக்கிறப்பா. 3 வாரம் வராத நீங்க 4வது வாரத்தில் மட்டும் கும்பலா வரீங்களா? ஏன் ராபம் என்னது? பாவம் மன்னிப்பு, பாவத்தை அறிக்கிடுகிற ஒரு இடம் கடவுளுடைய பரிசுத்த பீடம். கடவுளுடைய சமூகத்துல வந்து நான் நின்று, ஆண்டவரே பாவமான மனுஷன் நான், நீ பரிசுத்தர், என்ன பரிசுத்தமாக்கு, என்ன சுத்தமாக்கு, என்ன தூய்மைப்படுத்து அப்படின்னு நமக்கு வந்து நிற்கிறோம். பாவமுள்ள மனிதன் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் கடவுள் நம்மை நிற்க வைக்கிறார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, இது 2 தான் கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு பண்ண உடன்படிக்கை. நான் பரிசுத்தராக இருக்கிறப்போ நீ பரிசுத்தராக, நான் நீதி உள்ளவனா இருக்கிறப்போ நீ நீதிமானா இருக்க, வேற எதுவுமே உன்னிடத்துல கேட்கலன்றாரு. யெகோவா ஒருவரே பரிசுத்தர். அதனால்தான் இன்றைக்கு ஆலயங்களில செதுக்கப்பட்டு, எழுதப்பட்டு, பாடப்பட்டு வருகிறது. என்ன எழுதி வச்சிருக்கீங்க? அந்த கண்ணாடி கொண்டு எழுதி வச்சுக்கிறீங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உலகத்துல இல்லாத பாவமெல்லாம் செய்யறான், அக்கிரமெல்லாம் செய்யறான், அவனை போய் நல்லவரே வல்லவரேன்னு சொல்ல முடியுமா? உண்மையாவே நல்ல மனுஷன் யாராவது ஒருத்தர் அவனை போய் நம்ம என்ன செய்வோம்? அவனை பாராட்டுவோம். இப்போ இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சி என்னன்னா, நம்மளை ஆட்சி செய்தவங்களாம் ஒரு 10 பாட்டு எழுதி விட்டுருவான். நம்மளை ஆளு இனி வரப்போகிற நாட்கள்ல நம்மளை ஆளு யாரோ ஒருத்தர் வந்து அவனுக்கு ஒரு 10 பாட்டு எழுதுறான், போட்டு கொள்கை பிரச்சார பாடல்கள் போட்டு விட்டுறான். அவன் தலைவர் நம்மளை வந்து நல்ல ஆட்சி செய்வான், நம்மளை நல்ல வழி நடத்துவான். இந்த 10 பேனர் ரைட்டையே அப்படி அடுக்கி வச்சுக்கிறான். போய் பாருங்க, எந்த மனுஷனும் நம்மளை நல்ல ஆட்சி செய்யவே விட மாட்டாங்க, கடவுள் ஒருவரை தவிர. ஏன்னா அவன் எந்த சூழ்நிலை வந்து எங்கே நிற்கிறானோ அந்த இடத்துல ஊழல் அவனை வந்து தொற்றுகிறது, தப்பு அவனை வந்து செய்ய தூண்டுகிறது. அதுல இருந்து மனிதன் விடுபட முடியாது. ஆனால் கடவுளுடைய பரிசுத்த, கடவுளுடைய நீதி, அந்த வழியில செல்லுகிற மக்கள், எசையா கடவுளுடைய அந்த வார்த்தை கேட்டு, அந்த பரிசுத்த அந்த காட்சியை பார்த்து, ஐயோ நான் அதமானேன். அப்பதான்
இந்த சேராபின்ல ஒருத்தர் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஒரு நெருப்பு தழல நெருப்பை எடுத்துன்னு வந்து அவன் உதடுல தொடுகிறான். தொட்ட உடனே அங்க என்ன நடக்கிறது, அவன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கிட்டு உன் பாவம் நிவர்த்தி ஆயிட்டு. அந்த நம்பிக்கையில் தானே அப்போத்தையோ திராட்சை ரசத்தை நம்ம வாங்குறோம். அந்த கொஞ்சோண்டு ஊத்தினாலும் சரி, நிறைய ஊத்தினாலும் சரி, அந்த துளி தொண்டையில நாக்குல படும்போது ஐயோ என் பாவம் நீங்கினது, என் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று, ஆண்டவர் எனக்காக மரித்து ரத்தம் சிந்தி தன் உடலை சிலுவையில கொடுத்திருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அதிலே நான் பங்கடைகிற பொழுது என் பாவ நிலைமை மாறுகிறது. நான் பரிசுத்த நிலைமைக்கு வரப்படுகிறேன். அந்த சுத்திகரிப்பு நிகழ்வு என்னிலே நடக்க வேண்டும். எசையாவிலே நடந்தது, என்னிலே நடக்க வேண்டும். கடவுள் என்னை சுத்திகரிக்க வேண்டும், நான் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். 30 நாளும் எல்லா அழுக்கும் வந்து இங்க சேர்ந்துருக்குது. முதல் வாரத்துல வந்து இங்க சுத்திகரிச்சுன்னு போயிடுறீங்க, அப்படிதானே? அந்த சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் சேர்க்கறது? நம்ம பாவம் மூட்டைய, நம்ம அழுக்கு எவ்வளவுதான் சேர்க்கறது? ஒரு வருஷத்துக்கு துணி துவைக்காதே இருக்கும். உங்க வீட்டுல எப்படி துணின்னு பாருங்க, துணி அப்படியே தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து வர்ற ஸ்மெல் இது பாரு, சந்தன மாதிரி வாசனை வரும். அப்படியா இல்லையா? அது போலதான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள். நம்ம வந்து அப்பப்போ என்ன பண்ணின்னு போயிட்டு இருக்கணும், கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால நின்று நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டே போக வேண்டும். இப்போ அடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? அங்க பேதுரு ஆண்டவரை பின்பற்றின்னு போறாரு. இப்ப எசையா சொல்றாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ கடவுளுடைய சமூகத்துக்கு முன்னால பேசுறாரு. யாரப்ப நான் அன்புறது? யார் என் காரியமா போவான்? மனிதனுடைய ஆட்சி சரியில்லைன்னு நான் போய் சொல்லணுமே, இந்த ஜனங்களுக்கு சொல்லணுமே, கடவுளுடைய ஆட்சிக்கு வாங்க, கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு வாங்க, கடவுளுடைய சட்டத்திற்கு வாங்க அப்படின்னு நான் யாரை அனுப்பி சொல்றது? இப்ப சொல்றாரு எசையா, என்னை அனுப்பு, இதோ அடியேன், என்ன அனுப்பு, நான் போறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேல் அன்னைக்கு சொல்றாரு. ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட உடனே பேதுரு அவரை பின்பற்றி போயிட்டே இருக்காரு. கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. இப்ப எசையாவுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர் என்ன சொல்றாரு? கடவுள் ஒரு காலத்துல அந்த ஜனங்கிட்ட சொல்றாரு, ஏப்பா நான் உங்களுக்கு என்னதான்ப்பா செய்யல, எல்லாத்தையும் செஞ்சேன்னு உங்களுக்கு, ஆனாலே நீங்க என்ன பண்றீங்க? என்னை விட்டுட்டு போயிடுறீங்களா? கஷ்டம் வரும்போது வாரீங்க, திரும்பி போயிடுறீங்க. ஒரு இடத்துல இருங்க. நம்முடைய பாவ நிலைமை உணர்ந்து தாழ்மையோடு நாம் ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது நம்மை கடவுள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார், சுத்திகரிக்கிறார், நம்முடைய பாவ நிலைமையை மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது அழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்ன எதுவும் தெரிந்து கொள்ளலப்பா. அது மட்டுமல்ல, கடவுள் யாரையும் தகுதி பார்த்து அழைப்பது இல்லை. உனக்கு எந்த தகுதி இது, உனக்கு எந்த தகுதி இருந்ததுன்னா அப்படி அழைக்கிறது இல்லை யாரும். ஆனால் கடவுள் அழைக்கிறவர்களை கடவுள் தகுதிப்படுத்துகிறார். யாரையும் அவரு விட்டுறதில்லை, எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார். என் பிள்ளைகளாய் நீங்கள் இந்த உலகத்துல நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மோசேயுடைய அழைப்பு நமக்கு தெரியும். மோசேயுடைய அழைப்பில, சீமோன் பேதுருடைய அழைப்பில, சவுல் தமஸ்கு வழியிலே வந்த அழைப்பில, எரேமியாவுடைய அழைப்பு, இந்த எல்லா அழைப்புலையும் பாருங்க கடவுள் தான் முதல்ல நிற்கிறார். மனுஷன் நிக்கலாங்க, கடவுள் தான் அப்படி நிற்கிறார். சவுல் கீழே விழுந்த உடனே கேட்டான், யாரு என்ன துன்பு, யாரு 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 இப்படி தள்ள விழுந்து யாரு? நான் தான்பா. அவன் யாரு ஆண்டவரேன்னு கேட்டான். யார் என்ன பிடிச்சி தள்ளது, கூட வந்து போர்ஸ் பிடிச்சி தள்ளனா அதை கேட்கலாமா? யார் ஆண்டவனே? அப்ப யார் தான் இதை செய்ய முடியும்னு அவனுக்கு தெரியுது.
ஒரு சர்வ வல்லமுடைய கடவுள் இதை செய்ய முடியும். அதை அவன் ஏற்றுக்கொண்டான், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். எரேமியா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். துன்பங்கள் இருந்தது, எசேக்கியேல் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் அழைப்பை பேதுரு ஏற்றுக்கொண்டார். அந்த அழைப்புக்கு தன்னை அவர் உட்படுத்துகிறார். அப்போ அழைக்கிற கடவுள், தகுதிப்படுத்துகிற கடவுள், நம்மை அர்ப்பணிக்க வழிநடத்துகிறார். ஏசாயா தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றார். அதனுடைய விளைவு என்ன? அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் கடவுள் அவரை உயர்த்துகிறார். தீர்க்கதரிசிகளுடைய இளவரசன். அவருக்கு பட்ட பேர் என்ன தெரியுமா? ஏசாயாவுக்கு என்ன பேரு? தீர்க்கதரிசிகளுடைய இளவரசன். எந்த அளவுக்கு கடவுளுடைய பணியை நேர்த்தியாய், பரிசுத்தமாய், நீதியாய் செய்தான் என்பதற்கு இதை விட கடவுளே சான்று கொடுத்திருக்கிறார். அதை விட வேற என்ன செய்தி? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கடவுள் சான்று கொடுக்க முடியுமா? என்ன சான்று கொடுக்க முடியும்? கடவுள் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையா, நீதி நிறைந்த வாழ்க்கையா, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையா? பரிசுத்தம் தான் என் பேரு இல்லையா? பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், நல்லதா பாடுறோம், ஆனா அதன்படி நம்ம செயல்படுவது. ஆனால் கடவுள் செயல்படுகிற கடவுள். என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை எடுத்து விட்டு அவர் பரிசுத்தத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இறைவன் தான் என்னுடைய ஆட்சி, அவர் தான் என்னுடைய ஆட்சியாளர். அதனால்தான் அந்த பாட்டு நான் போட்டுக்கிறேன். 367 இயேசுவே கிருபாசனபதி, அவர் தான் என் கிருபாசனபதி. அதனால்தான் எபிரேயர் சொல்ற, கிருபாசனத்தண்டையில் சேர கடவும் வாருங்கள். அவருடைய கிருபாசனத்தண்டையில, அவர் சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற கடவுள் என்னை தகுதி பார்க்கிறவர் அல்ல. என் பாவ நிலைமையிலே என்னை அழைத்து என்னை பரிசுத்தப்படுத்தி தகுதியாய் மாற்றிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மையும் அழைத்திருக்கிறார், நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மையும் அவருடைய பணிகளுக்கு பல்வேறு நிலைகளிலே வைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து இயேசுவினுடைய மகிமையின் பிரசன்னத்துல நம்முடைய பாவ நிலைமையை உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டு கடவுளுடைய பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு திருவசனமும் சாக்கிரமங்களும் நமக்கு துணையாயிருக்கிறது. அந்த வசனத்தினாலும் சாக்கிரமத்துகளினாலும் நாம் இறைவனுடைய அன்பின் அர்ப்பணிப்பில் நம்மை ஒப்படைக்க தூய் ஆவியானவர் தாமே வழியெடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஸ்தோத்திர பலி நாம் பாடுவோம்.